கலைஞர் கனவு இல்ல பயனாளர்களிடம் பேரம் பேசி காசு வாங்குபவர்கள் பிச்சை எடுக்கலாம் என விமர்சித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் முதல்வரே சொல்லியிருக்கிறார், யாரும் ஒரு பைசா கொடுக்காதீர்கள் என மக்களை கேட்டுக்கொண்டார். அதை அவர் கொடுக்க போகிறேன் சொன்னேன். அப்பொழுது சொன்னார், இந்த செய்தி சில இடத்தில் சில பெரியவர்கள் நான் 3 லட்சம் வாங்கிக்கிறேன், 20,000 கொடு, 15,000 கொடு, 10,000 கொடு பேரம் பேசுறார். இதை விட பிச்சை எடுக்கிறார். இதை இப்படி செய்யறதை விட அவரெல்லாம் பிச்சை எடுக்கிறார். எனவே தயவு செய்து திருப்பி சொல்கிறேன், யாரும் ஒத்த பைசாவை எவருக்கும் தரக்கூடாது கூடாது கூடாது. தாய்மார்களுக்கெல்லாம் இப்பொழுது 1000 ரூபாய் கொடுக்கணும். சில பேருக்கு வரல, அதையும் தலைவர் சொன்னோம். யார் யாருக்கு வரலையோ அதை லிஸ்ட் எடுத்து சொன்னாங்க. அது மாதிரி லிஸ்ட் எடுத்து கொடுத்துருந்தோம். விரைவில் அவர்களுக்கும் 1000 ரூபாய் வரும். இது ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறவர்கள், பெருந்தலைவராக இருக்கிறவர்கள், பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிறவர்கள், இவர்களும் என்னோடு ஒத்துழைக்கிறார்கள். நான் மட்டும் யோகியாக இருந்து மற்றவர்களாம் ஒரு மாதிரியா இருந்தா என்ன பிரயோஜனம்? எடப்பாடி என்ன சொல்றாரு, 90% பணிகள் நாங்க பண்ணோம், அவங்க லேபிள் ஒட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன சொல்றாரு? லேபிள் ஓட்டுறது கேட்கிறாரு, அதை பற்றி நான் ஒன்றும் பதில் சொல்ல விரும்புகிறேன். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் மத்திய அரசு செயல்படுத்த போறாங்க. மாநில அரசு எந்த அளவுக்கு அதில் ஈடுபடும்? காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுவரையும் நான் அந்த காலத்துல பேசிட்டு இருக்காங்க. நான் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் இன்னும் பேசிக்கிட்டு தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.